ஹாய் ஆர்மேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வியோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வென் யுவர் ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் ஃபிஃப்த் பேபி. வியோட ட்ரீம் வந்து இந்த ஒன் ஷாட்டில் ஃபுல்ஃபில் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் லிம்முக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் எப்போ பார்ப்பேன், எனக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா மட்டும் கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, டைரெக்டாக வாங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு வந்து டம்முன்னு சத்தம் கேட்குது. நீங்கள் ஐயோ எங்கே வந்துடா இந்த சத்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சரி சவுண்டு கேட்குறத போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காலை கீழே வைப்பீங்க. நறுக்குன்னு குத்திருச்சு. நீங்கள் ஐயோ அம்மா அம்மா ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் காலை பார்க்குறீங்க. அங்கே கீழே அந்த பொம்மை நல்லா உங்கள் காலில் குத்திருச்சு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். என்னாச்சு? ஐயோ காலில் குத்திருச்சு இந்த பொம்மை பார்க்குற அப்படி சொல்லிட்டு உங்கள் காலை வாங்கி பார்க்குறாங்க. நல்லா குத்தி அவங்க அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அவன் பார்க்குறான், கீழே வந்து ஜங்குக்கு படுத்துக்கிட்டு காலை தூக்கி, அதாவது உங்கள் லாஸ்ட் பையன், குட்டி பையன் ஓகேவா, அவன் வந்து கட்டில் அப்படி காலை தூக்கி வச்சுட்டு கீழே படுத்துக்கிட்டு வாயில் பால் டப்பா வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு உங்கள் காலை பார்த்துட்டே இருக்கா. உங்களுக்கு அப்படியே கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்குது. ஜங்குக்கு பார்த்துட்டு பால் டப்பா வாயிலேருந்து பொறுமையாக எடுக்கிறான். நீங்கள் அவன் என்னமோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கிட்டுருக்கு. அவனை பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு நீ கத்துற? சரிம்மா. ஜங்குக்கோ ஹட்டி வாங்கிடுவா. ஜங்குக்கோ இத்தனை தடவை அம்மா சொல்லியிருக்கேன், மொம்மை எப்படி கீழே போடான்னு பாரு எப்படி குத்திருச்சுன்னு. அவன் பொறுமையாக எந்திரிச்சிட்டு அந்த பால்ட போய் கையில் கொடுக்குறான். வாங்கிட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இவங்க காலை பார்த்துட்டு ஆஃப்டர் சின்னதாக பிங்கிஷாக இருக்குது. நீங்கள் எப்படி ஜங்கு காதை பிடிச்சிட்டிங்க? இங்கே பாருங்கள், என் காதை பிடிக்கவே கூடாது. இப்படி பண்ணது எல்லாமே அந்த ஜிமின் தான். போய் அவனை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீக்கையில் இருக்க பால் டப்பா வாங்கிட்டு, அவனுக்கு நடக்கவே தெரியாது, ஓரளவுக்கு தத்தக்கா புத்தக்கான்னு நடப்பான். அதை வச்சு மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கானுங்க. வாயினால் வாய் இல்லை உன்னால் தான் இப்படி உங்களை சைலண்ட்டாக பார்க்குறானுங்க. வியை பார்த்துட்டு அப்பயே சொன்னேன்னா, யோப்பா சாமி 2 பிள்ளை போதுண்டா. ஃபஸ்ட்டு அது ட்வின்ஸாக அந்த ஆரம்ப சுகாவை எவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. அவனுங்களோட போதும்னே கேட்டானே பாரு, இன்னும் ரெண்டு எனக்கு பாரு, இது ரெண்டையும் இந்த ஜிமின் பையன் வேறு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு, ஆளையும் காணாம் ஒன்றையும் காணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலையிலே டென்ஷன் ஆகிட்றீங்க. சரி டென்ஷன் ஆகாத விட, சின்ன குழந்தை தானே அது, குழந்தை தான். இல்லை உன் பேச்சுக்கு ட்வின்ஸு அது 2 பெற்ற வச்சுட்டு உட்காந்துருக்கேன், 4 பிள்ளையாச்சு, உயிரே போகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே காலை வச்சு பார்க்குறீங்க. திருப்பி எடுத்து மிதிச்சிட்டிங்க. நீங்கள் ஆத்தாடி அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமின் அவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு, அம்மா கையே அப்படி சொல்லிட்டு அவன் ஆளுறானுங்க. ஐயோ ஜிமினா இங்கே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவனை கட்டில் தூக்குறீங்க. அவன் கையில் வச்சு அந்த பால்டப்பா தூக்கி போட்டு கத்தி அழுகுறான். கையை மிதிச்சிட்டான்னு நீங்கள் சிறுடா. ஐயோ அம்மா தெரியாமல் மிதிச்சிட்டு, ஐயோ தங்கக்குட்டி அழாதடா, சாரிடா, செல்லம் இல்லையா பட்டல அப்படிங்கிறீங்க. அவன் கத்திட்டே இருக்கான். அவனை கையில் வாங்கிட்டு சரி சாமி ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவன் ஜிம்மில் தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஐயோ முடியல, காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, வாழ்ந்துட்டே இருக்கான். ஜிம்மியில் உட்காந்து சமாதானம் பண்ணுறான். முடியவே இல்லை. அவன் கத்தி அழுகுறான். ஜேகேக்கு வந்து அப்படியே அமைதியாக படுத்துகிற வேடிக்கை பார்த்துட்ருக்கான். என்ன வேணுங்கடா பண்ணுங்கடான்னு நீங்கள் பார்க்குறீங்க. சுகர் ரூம்குள்ள வந்து வெளியே வராங்க. இது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. வந்த வேறு இந்த பால் டப்பாவை வந்துட்டு ஜேகே குடிச்சிட்டு இருந்தால அதை வெடுக்கணும் அப்படிங்கிட்டா. என் பால் டப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சுகர் பின்னாடியே வரான். வந்த வேகத்துக்கு டபக்குன்னு ஜிமின் வாயிலே வச்சுட்டான். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. வீக்கே ஷாக்கு தான். கொத்துனேன் குத்திடுவேன், தூங்கடா மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். நீங்கள் அவனுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண எங்கேருந்தான் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி நம்ம போய் குளிப்போம், டெய்லி பார்க்குற கூத்து தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குளிக்க போயிட்டீங்க. அப்படியே உங்களுக்கு குளிக்க டென்ஷன் ஆகுது. ஏன்னா வெளியே வந்து அவன் பங்குக்கு கத்துறான். ஜெகே என்னன்னா என் பால்டப்பா குடுறா, ஜிமினான்னு கத்துறான். ஜிமின் என்னன்னா பால்டப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறான். என்னென்னா குக் பண்ணுறேங்கிற பேரில் அவன் வேற டம்முன்னு உருட்டிகிட்டு இருக்கான். ஆரம்பம் என்னென்னா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும்தான் உங்கள் ரூமில் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். சுகா என்னென்னா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்திட்டு இருக்கானுங்க. இந்த 10 நிமிஷம் நிம்மதியாக குளிக்க முடியுதா? அப்பயே இந்த வீட்டை சொன்னேன், 5 பிள்ளையெல்லாம் வேணாம், 2 போதும் அப்படின்னு. மூணா சரி ஃபஸ்ட்டு ட்வின்ஸு பிறந்தப்பயாச்சும் போதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு குழந்தை அப்படி கேட்டான். நானும் சரின்னு விட்டேன். கரெக்டாக ட்வின்ஸு கடவுள் எனக்குனே கொடுத்தாருங்கிற மாதிரி ட்வின்ஸு அதோடு நிறுத்திக்கிட்டான். ஐயோ ஆனால் இதுங்களை ஏன்டா பெத்தோன்றிருக்கு எனக்கு. இது நாளையே பெற்றுக்க வேணாம், கம்முன்னு அந்த ஆரம் சுகாவோடய நிறுத்திருக்கணும். இல்லை தலையெடுத்து இன்னும் 2 பெற்று இம்சையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. ஆரம்பிட்டு படிச்சுட்டே உங்களை பார்க்குறான். என்னாச்சுடா? அம்மா இங்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுமா, ப்ளீஸ் என்னை தயவு செய்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்ரு.
டேய் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடா, 5 வயசு தானே ஆகுது, ஏன்டா நீ வேற இம்சப்படுத்துற, போம்மா அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து புக்கை மூடி வச்சுட்டு படுத்துக்கிட்டானுங்க. ஆரம் இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க, அவனுங்க 2 பேரும் கத்த மாட்டாங்கடா, எல்லாம் நார்மலாக சரியா? சரி அப்படி சொல்லிட்டு ஆரம் சைலண்ட்டாக படுத்துருக்கானுங்க. இங்கே சுகா தானே துரத்தி 2 பேத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ போ, இன்னைக்கு செத்தான் ஜேகே ஜிமினிங்க. என்னதே அப்படி சொல்லிட்டு வெம்மை வெளியே இருந்து பார்க்குறீங்க, அதே விஷயம் தான் நடக்குது. சுகா துரத்தி 2 பேத்தையும் போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்கானுங்க. சுகா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு சுகா டக்குன்னு தூக்கிட்டீங்க. அம்மா இருமா, அவனுங்களை இன்னைக்கு அடிக்கல நீ பேர் அவனுங்க எதுவுமே சண்டே போடக்கூடாது. டே அமைதியாக இருடா. சுகாங்கிறீங்க. சுகா துள்ளிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போட்டுக்கிட்டு அவனை பிடிச்சிட்டிங்க. அப்படியே இவனுங்க 2 பேர்த்தையும் பார்க்கணுமே. ஒருத்தருங்க என்னன்னா ஒரு சைடு அப்படியே கண்ணும் பிங்கிஷாக இருக்குது. ஜேகே அப்படியே கண்ணெல்லாம் பிங்கிஷாக இருக்கான். ஏன்னா ஜேகே சுகா போட்டு கண்ணத்தில் சப்புன்னு அரைஞ்சி வச்சுருக்கான். அதனால இவன் கண்ணும் பிங்கிஷாக இருக்குது. ஜிமினை பார்க்குறீங்க, நல்ல ஒரு குத்து வாங்கிட்டான் போல். அவன் ஒரு கண்ணை மட்டும் அப்படியே குத்துன அச்சோடு நிற்கிதுங்க. அத்தாடி போட்டு பொழந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சுகாவை இறக்கி விட்டு இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி உட்காந்து நீங்கள் மருந்து போட்டுட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. எத்தனை தடவை அம்மா சொல்லியிருக்கேன், சேட்டை செய்யாதீங்க, சுகா அடிச்சு போடுவான்னு கேட்குறீங்களாடா? நாங்கள் சும்மா தான் அடிச்சுக்கிட்டோம், சுகா அடிச்சுட்டா, சுகா அடி. சரி அப்படி சொல்லி இந்த 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணிட்டுருக்கீங்க. பார்க்குறீங்க வந்து சமைச்சு முடிச்சிட்டான். அவன் சமைச்சிட்டேன் இருவாரு அப்படி சொல்லிட்டு இவனுங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போகிறீங்க. அவனுங்க 2 பேரும் வாய்ஸ் கேட்டோன்னே வந்துட்டாங்க. ஆரமுக்கும் சுகாவுக்கும் 5 வயசாகுது. சாப்பாடு போட்டு கொடுத்தாலே சாப்பிட்ருவானுங்க. நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் பிளேட்டில் போட்டு அவங்க கிட்ட வச்சுட்டிங்க. 2 பேரும் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது 2 தான் நீங்கள் பித்ததுலேயும் ரொம்ப சமத்த பிள்ளைங்க. அப்படியே அந்த ஜேகேவின் ஜிமினியும் பார்த்தா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. 2ம் சரியான வாழ். உங்களுக்கே டவுட், எப்படி இப்படி ஒரு 2 நமக்கு பிறந்துச்சுன்னு. ஏன்னா நீங்கள் பயங்கர சைலண்ட்டான ஆள், எந்த ஒரு சேட்டையும் செய்ய மாட்டீங்க. சேம் டைம் நீங்கள் பார்த்ததுலேருந்து வியும் அப்படி தான் இருக்கான். நீங்கள் வியும் சைலண்ட்டு, நீங்களும் சைலண்ட்டு. எப்படிலாம் நமக்கு இப்படி 2 வயலண்ட்டாக பிறந்துச்சு அப்படி தான் உங்களுக்கு தோணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜேகேக்கு ஜிமினுக்கு சாப்பாடு போட்டு வச்சிட்டிங்க. அவங்க 2 பேத்துக்கு 3 வயசு. ஏதோ உழப்பி சாப்பிடுவானுங்க ஒரு அளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஃபீட் பண்ணிப்பீங்க. நீங்களும் சரின்னு சாப்பிட்டு அவங்க 2 பேருக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு நீங்களும் போய் சாப்பிட்லான்னு தட்டில் கை வச்சது போதும் சாப்புன்னு ஒரு சவுண்டு நீங்கள் அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகே தான் ஜிமின் அடிச்சிட்டான். ஜிமின் அப்படியே அப்பாவி மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த முட்டையை தாடா சொன்னால் எடுத்துக்கறியா, உன் முட்டை எனக்கு தாண்டா அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டு அந்த முட்டையை போயிட்டான். ஜேகே உனக்கு ஒரு முட்டை ஆனால் கொடுத்துருக்கேன்ல அப்படி சொல்கிறீங்க. டென்ஷன் ஆகாது அப்படின்றா. நீங்கள் வீயை பார்த்துட்டு டென்ஷன் ஆக்குறான். நீ தயவு செய்து அமைதியாக இருந்துக்கோ. சரி அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டான். நீங்கள் வேகமா ஜிமினோட முட்டையை வாங்கி ஜிமின் டீ கொடுத்துட்டு ஜேகேக்கு இன்னொரு முட்டை வச்சிட்டிங்க. எனக்கு ஒரு முட்டையை கூட இந்த வீட்டில் போராட்டமாக இருக்குது. ஜேகே இப்படியே ஏதாவது பண்ண தூக்கி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு ஜேகே சைலண்ட்டாக முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான். ஜேகே சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த அப்பா நைலவே சமைக்கல தெரியுமா, நீ மட்டும்தான் நல்லா சமைக்கல, ஸோ நீ சமைச்சிக்கோ. இப்பா முடியலனால அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சாப்பாடு அவனுக்கு கூட்டிகிட்டு விட்ருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்ருக்கான். வீயை பார்க்குறீங்க. வீ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறேன். சரி கிளம்பு அப்படின்னே வீ குளிக்க போயிட்டான். ஆரம் அப்படியே போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்து புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆரம் மாதிரியே ஒரு 4 பிள்ளை பெற்றுருக்கலாம், முடியலனால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஷிகா பார்க்குறீங்க, அப்படியே எப்போம்பலாம் அமைதியாக படுத்துட்டான். இன்றைக்கி சாட்டர்டே லீவ் வேறு. அவனுங்க 2 பேருமே வீட்டில் தான் இருப்பானுங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக போய் உட்காந்துட்டீங்க. இதுங்க 2 உங்ககிட்ட வந்துச்சு. ஜேகே பிடிச்சி உங்களை இழுத்துட்டு இருக்கா. அம்மா என்னடா உனக்கு பிரச்சனை, வா விளாட்லாம். ஜேகே தயவு செய்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுறான். நீ இவ்வளோ நேரம் தூங்குனீங்களா, அப்போ தானே சமைச்சாரு, வாமா அம்மா வாமா. டே விட்றா என்ன அப்படிங்கிறீங்க. அதங்காட்டி ஜெமீன் வந்துட்டான். அம்மாவா அம்மா நிறுத்துங்கடா அம்மான்னு கேட்டு அம்மாங்கிற வார்த்தையை வெறுத்துருவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவனுங்க 2 பேர் கூட உட்காந்துட்டு சொப்பு ஜாம விளாண்டுட்ருக்கீங்க. வீ சும்மா அவ்வளோ கிளம்பி வந்து நிற்கிறானுங்க. வீயை பார்த்துட்டு இந்த அளவுக்கு மயங்கி தான் இத்தனை பிள்ளை. ஐயோ எனக்கு நினைக்க அப்படியே மன அழுத்தமாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வீக்கிட்ட வரீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஏன்டி டெய்லி புலம்ப வைக்கிற வீ அப்படி சொல்லிட்டு அவன் டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. வா வரேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் அது வேலையில் பார்த்துட்ருக்கு. நீங்கள் பாட்டு காருக்கிட்ட வந்துட்டீங்க. வீ காரில் ஏறிட்டான். வண்டாட்டி என்னடா அம்மா வெளுத்துருவேன், கிளம்புடா. என்னடி உம்மான்னு கேட்டுதாங்க 4 அம்மான்னு கூப்பிடு, போதும் கிளம்பு. என்னடி எப்படி சொல்கிற, உண்மை அதுதானே. அம்மான்னு கேட்கலாம். நாங்கள் வந்து நிற்கிது முடியலவே. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. இன்றைக்கி ஈவினிங் 4 பேர்த்தையும் அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணிடலாம்.
அப்பா தயவுசெய்து அதை பண்ணு, உங்கள் அம்மா வீட்டுக்கு 2 எங்கள் அம்மா வீட்டுக்கு 2ன்னு அனுப்பி விட்ரு, என்னால் முடியல, எனக்கு ஒரு வாரமாச்சும் ரெஸ்ட்டு குடுறா, அது இல்லாமல் ஸ்கூல் வேறு இப்போ 1 வீக்குக்கு லீவா, எதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சுகா என்னன்னா அடித்து பொழந்துருவான் 2 பேத்தையும். தயவு செய்து நாளையும் பிரித்து வைக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு 2 உங்கள் அம்மா வீட்டுக்கு 2ன்னு அனுப்பி விட்றலாமா? அனுப்பிடலாமே. அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? உன்னை கொல்ல போகிறேன் போடா அப்படி சொல்கிறீங்க. வந்துட்டு சிரிச்சுட்டே உங்களை கிஸ் பண்ண வரான். கரெக்டாக அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே தான். அவன் கையில் வந்து ஒரு டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு, இதில் இருக்க சாப்பாடை நீங்கள் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு தானே போகணும், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வந்து தட்டு மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறான். நீங்கள் வாங்கிட்டு அப்படியே விய பார்க்குறீங்க. ஒரு கிஸ்ஸு, கிளம்பு பையன் வந்துட்டான், கிஸ்ஸு அப்படின்னானே சிரிச்சுட்டே அவங்கள பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து ஜேகே அப்படி சொல்லிட்டு அதை குனிஞ்சு வாங்கிட்டு, அப்பா கூட்டி விடுறேன், சரி அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து கார் எட்டி பார்த்தாலும் தெரியாது, அவன் குட்டி பையன் தான், அவன் க்யூட்டாக அவங்கள பிடிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து அப்படியே வீக்கு ஃபீட் பண்ண மாதிரி போகிறீங்க. வந்து உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறா. நீங்களும் வீக்கு பேக் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படிங்கிறா. அப்பா அப்பா நல்லா இருக்கான், சூப்பராக இருக்குது ஜேகே அப்படின்னே நீங்கள் வந்து ஜேகே கையில் தூக்கிட்டீங்க. வந்து ஜேகேக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போ எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமினை புத்தக்கன்னு வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சுட்டுன்னு ஜிமினை தூக்குறீங்க. அவன் ஜிமினுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போய்ட்டு பாய் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு டாட்டா காட்டுறானுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இவனுங்க 2 பேரும் உள்ளே வந்தானே பொம்மையெல்லாம் தூக்கி போய் டபக்கான்னு படுத்துட்டானுங்க. என்னடா பண்ணுறீங்க? அம்மா போதும், அந்த டாய்ஸ் விளாண்டு போர் அன்றைக்கி வேறு என்னத்த கூடு விளாட, வேறு என்னத்தை விளாட கொடுங்க, அம்மா போய் வேலை சரி சுசமத்தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு போயிட்டீங்க. இவனுங்க 2 பேரும் உங்கள் பின்னாடியே வராங்க. அதாவது ஆரம்பி சுகா வந்து சைலண்ட்டாக இருப்பானுங்க. ஆனால் இவனுங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மா. உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும், சம்டைம்ஸ் டென்ஷன் ஆகிரும். நான் விடுங்களா அப்படிலாம் தோணும். ஆனால் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. நீங்கள் போய் கிச்சனில் நிற்கிறீங்க, 2 ஆளுக்கு ஒரு சைடு உங்களுக்கு காலை பிடிச்சிச்சு. நீங்கள் சிரிச்சுட்டே 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா உங்களுக்கு வேணும், அம்மா 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 என்னடா அப்படி சொல்லிட்டு 2 பேத்தையும் தூக்கி அவனுக்கு டைனிங் டேபிளில் நிற்க வச்சு 2 பேத்தையும் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டிங்க. ஏதாச்சும் விளையாட்டு புது டாய்ஸ் வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறான். புது டாய்ஸா? அதுக்கும் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு 4 பேர் சேர்ந்து நானோட சேர்ந்து 5 பேரை ஷாப்பிங் போனால் தான் வாங்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அம்மா எனக்கு இப்போயே டாய்ஸ் வேணுமா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே வந்து கோதுமை மாவே இப்போ தான் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பான் சப்பாத்தி செஞ்சுட்டு. நீங்கள் அந்த கோதுமை மாவு எடுத்து ஒரு கிண்ணியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்ருக்கீங்க. இவனுக்கு 2 பேர்த்துக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. 2 பேர் அம்மா 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 நான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கை நீட்டிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் இரு அப்படி சொல்லிட்டு அவனுங்க கூட வச்சு நீங்களும் சேர்ந்து பிணைஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் 3 பேர் மூஞ்சி எல்லாம் மாவு. சுகா வந்துட்டு பொறுமையாக எட்டி பார்க்குறா. நீங்கள் என்னவே நீ போகணும் குட்டிக்கு நான் வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சுகாவை ஏற்றி விட்டீங்க. இங்கே ஆரம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. நீங்கள் சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. ஆரமும் வந்துட்டான். அம்மா நானும்மா வாடா அப்படி சொல்லிட்டு அவனையும் தூக்கி வச்சிட்டிங்க. 5 பேர் சேர்ந்து அந்த மாவை போட்டு ஊற்றுன்னு குத்தி ஒரு வழியாக படைஞ்சிட்டிங்க. படைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு திருப்பி பண்ணிங்க அப்படின்னாலே அவன் 4 பேர் டைனிங் டேபிள் உட்காந்து அதை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் பாட்டு குக் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கழுவிட்டுருக்கீங்க. இதுங்க 4 சேர்ந்து போட்டுக்கிட்டு இதுங்க மேலே எல்லாம் மாவை வேறு எக்ஸ்ட்ரா வேறு கொட்டியிருப்பானுங்க. நீங்கள் கவனிக்காத டைமில் நீங்கள் பார்த்துட்டு என்னடா அப்படின்னா சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஆரம்பங்க வச்சுட்டு பாருங்க. இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் மாவெல்லாம் பனைஞ்சு ஆளுக்கு பாதி பிரித்து அதை போட்டு அந்த டைனிங் டேபிளே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்பா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பார்க்குறீங்க. டைனிங் டேபிள் ஃபுல்லாக மாவு அந்த உருட்டி டைனிங் டேபிளே கலராக இருக்குது. உங்கள் பசங்க அதுக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் சிரிச்சுட்டே 4 பேரை கீழே இறக்கி விட்றீங்க. அவங்க 4 பேருக்கு அவ்வளோ ஹாப்பி. அந்த மாவு கொடுத்து நீங்கள் விளையாட விட்டுட்டீங்களா? நானும் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குது. நீங்கள் வாங்க ஃப்ரெஷ்ஷாக போகலாம், அன்னைத்தை சுத்தம் பண்ணிடணுமே, அது அம்மா பண்ணிக்கிறேன் வாங்க அப்படி சொல்லிட்டு 4 பேரையும் ஒன்றா ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டீங்க. 4 பேரையும் அழகாக குளிக்கலாம் வச்சிட்டிங்க. அதுங்களும் நானே குளிக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு கூத்து அடிச்சிருப்பாங்க. அவனுங்க குளிக்க வச்சுட்டு பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி குளிச்சிட்டிங்களா? நீங்கள் தொப்பையாக நினச்சிட்டிங்க. இவனுங்க குளிக்க வச்சாலே இப்படி தான், மார்னிங் குளிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் குளிக்காமலும் இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. 4 பேரும் உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் வந்து ஜேகேவும் ஜிமனும் வயிற்றில் இருந்தப்போ
ட்வின்ஸு சரி அடுத்த ட்வின்ஸ் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படிலாம் நினச்சி நிறைய கனவு கண்டுருப்பீங்க. கடைசியில் 2 பையன் உங்களுக்கு ஐயோ மன வருத்தமாக போச்சு அப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு டவலை ஒரு மாதிரி அழகாக கட்டி விடுவாங்களா அப்படிலாம் கட்டி விட்டுருக்கீங்க. எல்லாம் வந்துட்டு பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அம்மா அங்கே பாரு ஷிகா பார்க்க பாப்பா மாதிரி இருக்கா. நீ தான்ட்ட பாப்பா அப்படி சொல்லிட்டு ஷிகா வந்து ஜிமினை பிடிச்சி இழுத்து விளாண்டுட்டு இருக்கான். இங்கே வந்து ஆரம் வந்துட்டு ஜேகே பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தப்பா ஜேகே ஆரம் கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க நாளும் மாற்றுக்கிட்டு கலாய்ச்சிட்டு இப்போ என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மூடு வந்தால் அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க. அப்போ ஏன்டா 4 பெத்தோன்னு இருக்குது. ஆனால் சிரிக்கிறப்ப பார்த்தா பாரி 4 அழகாக என் புருஷன் மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தோணுது. என்ன மைண்ட் செட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்தையும் தூக்கி பெட்டில் உட்கார வச்சுட்டு அம்மா குளிச்சுட்டு வரேன். ஸோ 4 பேரும் சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டை வார்த்தை தான் உங்களுக்கு அர்த்தமே தெரியாதே. ஆனாலும் சரிடா தயவு செய்து சைலண்ட்டாக இருங்கடா. சரி அப்படி சொல்லிட்டு 4 பேர் கேட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் அவனுங்களாம் சேர்ந்து இப்போ 4 பேர் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஆரம்ப ஷுகாவை எப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் அழகாக பார்த்துப்பாங்க. சண்டை போடுறப்ப அடிச்சுக்குவானுங்க. மற்றபடி பார்த்துக்கிறது அப்படின்னா க்யூட்டாக பார்த்துப்பானுங்க. நீங்கள் ஆரம்ப ஷுகா பொறுப்பாக பார்த்துக்கூடும் சரியா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் க்யூட்டாக அவனுங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் சிரிச்சுட்டே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து தலைக்கு வேற குளிக்கிறீங்க. உங்கள் மண்டையிலையும் மாவெல்லாம் ஆக்கி விட்ருப்பாங்க. நீங்கள் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. 4 பேரும் அவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆரம் படுத்துருக்கான். ஆரமோட ஷோல்டர் வந்து ஜேகே படுக்க வச்சுருக்கான். அது படுக்க வச்சு அப்படியே செக்யூராக பிடிச்சி வேற இருக்கான் விழுந்துடக்கூடாதுன்னு. ஷுகாவும் அதே மாதிரி ஜிமினை செக்யூராக பிடிச்சிட்டு அவங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சிரிச்சுட்டே வந்து உங்கள் ஃபோனில் நிறைய ஃபோட்டோ சுற்றி நிறைய ஆங்கிளில் எடுக்கிறீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. நீங்கள் அதனால் சுற்றி அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீக் அனுப்புறீங்க. வந்துட்டு கரெக்டாக ஆன்லைன் வந்துருப்பான். உடனே பார்த்துட்டான். ஏன் 4 பேரும் அழகாக இருக்காங்களே. நானும் இப்போ தான்டா பார்த்தேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா தூங்கிட்டானுங்க. குளிக்க வச்சியா? இப்போ தான் குளிக்க வச்சேன். கரெக்டாக தூங்கிட்டு இருக்கானுங்க. அழகாக இருக்கானுங்களே. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம்டி. என்ன வருத்தம் புருஷனுக்கு? அந்த நாளில் ஒன்று பொம்பளை பிள்ளையாலேன்னு தான் வருத்தம். அதுக்கு என்ன பண்ணுறது? கடவுள் உனக்கு 4 பையன் தான் எழுதியிருக்காரு. இல்லையே கடவுள் எழுதுறே, நான் தானே எழுதுனேன். அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு என்னடா பொம்பளை பிள்ளை பெற்றுக்கலாமா? வேணாம் டென்ஷன் ஆகிடுவேன். யோயின் ப்ளீஸ் இவ்வளோதான். இவனுங்க எவ்வளோ சேட்டை செஞ்சாலும் இவனுங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. அதுக்காகயாச்சும் ஒரு குட்டி பாப்பா ஒன்று வேணாம். எங்கே பாரு குட்டி பாப்பான்ட்டா 4 பேர் பொறுப்பாக மாறிடுவாங்க. அவங்க 4 பேருமே குட்டி பசங்க தான். பொறுப்பாலாம் மாற மாட்டாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆரம்ப ஷுகாவை எவ்வளோ வலுத்தனம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்மளெல்லாம் கொஞ்ச நேரம் விடுவாங்களா அடிச்சுக்கிட்டு நாருங்கள. இப்போ பாரு எவ்வளோ அழகாக ஜெய்கேவின் ஜெமினி பார்த்துக்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். அதே மாதிரி குட்டி பாப்பாவும் பார்த்துப்பாங்க. போடா கம்முனுடா சும்மா ஏதாவது பேசிட்டு ஷையாகிறது தானே. அப்படிலாம் இல்லைடா. ஷையாகிறது தானே இல்லை போ. நான் என்ன சொன்னேன் வந்துட்டேன். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட் நைட் அன்றைக்கே சொன்னேன்னா இல்லையா எனக்கு 5 பிள்ளை வேணும்னு. 4 தாண்டி பெற்றிருக்கேன். இன்னும் 1 இருக்குடி. நீ அதை இன்னும் மறக்கலையா? மறக்கக்கூட விஷயமா அது. ஸோ எனக்கு பாப்பா வேணும். இழுத்துருவேன். ஆல்ரெடி இது 4 நம்மளால் வளர்க்க முடியல. அது இல்லாமல் நைட்டு சார் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏன்டி ஜேகே கண்டிப்பாக உன்னை என்கிட்ட விடவே மாட்டான். அவனுக்கு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிடும். ஜிமினும் அப்படி தான். ஆரம்பம் பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாக்கிட்டே இருக்கணும். அவனும் வந்து என் மேலேயே தான் விடுவான். ஷுகாவும் அப்படி தான். இப்படி அதாண்டி நானும் சொல்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கலான்னு. இதுக்குடா சொல்கிற? அதான் 4 பேரும் ஒன்றையவே தான் கேட்குறாங்க. அம்மா 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 அம்மா. ஒரு வார்த்தை அப்பா வருதா? அம்மா அம்மா அம்மா. வேறு வார்த்தையும் வராது. அதனால சொல்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கிட்டா அப்பா அப்பான்னு கூப்பிடும்ல. கூப்பிட்டு கிளிக்கும் பாடா அப்படி சொல்கிறீங்க. வந்துட்டு சிரிச்சிட்ருக்கா. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் வியோட அம்மாவும் தான் வந்திருக்காங்க. என்னம்மா வந்திருக்க? என் பேரை பார்க்கலாம் அவர் எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க, உங்கள் அத்தையும் போகிறாங்க. நீங்கள் நம்மளை ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் அம்மா 2 பேருமே பார்க்குறாங்க. 4 பேர் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அச்சோ அழகு பசங்க எவ்வளோ க்யூட்டாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அத்தையும் வந்ததுலேருந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தையுமே பேசலே. குழந்தையவே பார்த்துட்ருக்காங்க. 4 பெத்தாலும் பெற்ற எல்லாம் என்னையே மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறீங்க. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தனா முழிச்சிட்டு அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாம் அட்டன் டைமில் ஐஸ் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுது. எல்லாருக்குமே அவங்க பாட்டியை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. வியோட அப்பா அம்மா பார்த்தா வந்துட்டு உங்கள் பெரிய பசங்க ஆரம்பிச்சுக்கவும் வேகமாக போயிடுவாங்க. அதே மாதிரி ஆரம்பிச்சுக்கவும் பாட்டி அப்படி சொல்லிட்டு வேணுமா அவங்க கிட்ட தான் போகிறாங்க. உங்கள் அம்மாவை பார்த்தா ஜேகே ஜிபின்னு ஓடி போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேர் போயிட்டாங்க. நீங்கள் சாப்பிடுவாங்க எல்லோரும். இந்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழந்தை தூக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறீங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஊட்ட வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது.
எல்லாமே அவங்க பாட்டிங்களே ஊட்டிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. உங்கள் அம்மா வந்துட்டு அழகா ஜேகே கொஞ்சம் மில்க் ஊட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை ஆரம்பிக்கு சுகாவுக்கு ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விட்டுட்டு 2 பேத்தையும் கூப்பிட்டு போய் எல்லாருமே ட்ரெஸ்லாம் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் எங்கேயோ கிளப்பி கூப்பிட்டு போகிறீங்க என் பிள்ளைங்கள. நான் கூப்பிட்டு போகிறேன். என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறேன். உங்கள் அத்தை நானும் கூப்பிட்டு போகிறேன். தாண்டி சொன்னா 1 வாரம் லீவ் வந்து கூப்பிட்டு போனேன். அது அது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். இல்லை குழந்தைய விட்டுட்டு போங்க. உங்கள் அம்மா உங்கள் அத்தை எப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஏன் இப்படி 2 பேரும் என்ன பார்க்குறீங்க? அவன் புருஷன் என்னன்னா ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போங்கன்றாங்க. நீ என்னன்னா பிள்ளைய கூப்பிட்டு போகாதன்ற என்ன நினச்சிட்டு இருக்க? குழந்தை இல்லாமல் என்னால் 4 பேத்தையும் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. யாராச்சும் 2 பேத்தையும் விட்டுட்டு போங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு 4 பேத்தையும் தூக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு வெயிட் கால் பண்ணிட்டு என்ன சொன்ன உங்கள் அம்மாட்டையும் எங்கள் அம்மாட்டையும்? என்னடி எடுத்தோன்னு இப்படி கேட்குற? சொல்லு. வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போன்னு சொன்னேன். சின்னாவி இப்படி பண்ணுற? நீ தானடி சொன்ன 1 வாரம் லீவு 4 பேர் சேர்ந்து என்னை போட்டு பழி பண்ணிடுவாங்கன்னு. அதான் சரி நான் காலையிலே சொன்னேன்ல கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். நான் தான் கூப்பிட்டு போக சொன்னேன். அது நான் ஏதோ மார்னிங் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். என்னாலாம் குழந்தைங்க இல்லாமல் இருக்க முடியாது. 2 பேர்த்தையும் கொண்டு வந்து விட சொல்லு. என்னாடி அப்படின்றான். நான் விட்டுட்டு போக சொல்கிறேன். 2 பேரும் விட்டுடுவோம். என்னாச்சு? என்னால் 4 பேரும் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை இரு நான் 1/2 ஹவரில் வந்துடுவேன். அது நான் வரேன்டி வந்ததுக்கப்புறம் பேசிடான்டி. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. உங்களுக்கு அப்படியே இந்த வீட்டில் அந்த 4 பேர் இல்லாதது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வாசல்லே உட்காந்துட்டீங்க. இறங்கி வந்துட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே வியவே பார்த்துட்ருங்க. என்னாச்சுடி? 4 பேர்த்தையும் கொண்டு வந்து விட சொல்லுவி. இருடி அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரோம். நீங்கள் ஹக் பண்ணிட்டு போகலாம். போய் 4 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்துடலாம். என்னடி இருந்தால் என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குற? இல்லைன்னா என்னடான்னு கேட்குற? என்னடி நினச்சிட்ருக்க? என்னால் அவங்க 4 பேர் இல்லாமலாம் இருக்கவே முடியாதுவே. நீங்கள் பெண்ணே என்ன பாரு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம 2 பேர் தனியாக இருக்கோண்டி. அதுக்கு என்னமோ போ எனக்கு என் பிள்ளை வேணும். உங்களை பார்த்துட்டு அடி பாவி கல்யாணம் 1 வருஷம் தாண்டி நம்ம 2 பேர் தனியாக இருந்தோம். இவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ தாண்டி குழந்தைங்க இல்லாமல் 1 நாள் தனியாக இருக்கும். உள்ள வேணுங்கிற வாடி நம்ம 2 பேரும் ஒன்றா 1 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முடியாது அப்படிங்கிறீங்க. வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறானுங்க. என்னால் அவங்க இல்லாமல் இருக்கவே முடியாது. அது இந்த ஜேகே ஜிமின் சவுண்ட் கேட்டு கேட்டு எனக்கு பழகிடுச்சு. அவனுங்க சவுண்ட் இல்லாமல் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து விட்றீங்க. நான் இருக்கேன்ல. நீ இருக்கா? ஆனால் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு நான் இருக்கேன்ல. அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சிரிக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இது நான் 2/2 வேணும் ஒன்றா போட்டுலாம் தான் ட்ரை பண்ணேன். பட் 2/2 ஆயிடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் டைம் இல்லை அதனால் டக்குன்னு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போட்டுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க. அப்பப்போ வாய்ஸ் மாறி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது, மூக்கு அடைக்குது, எல்லாம் அடைக்குது. இப்போ தான் சின்சியராக அடைக்குது. அதனால தான் டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் தெரியும். நான் வந்து புதுசாக இன்னொரு மினி எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே பாய், லவ் யூ.